வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2018 ரிலீஸ் ஆன கேர்ள் இன் த பங்கர் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவியோட ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். இந்த படத்தை 2006 அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சுதான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பொண்ணுமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிசபெத் அப்படிங்கிற ஒரு 14 வயசு பொண்ணை வின்சன் அப்படிங்கிற ஒரு 38 வயசு அங்கிள் கடத்தி ஒரு 10 நாள் வச்சு ரேப் பண்றான். இவன் எலிசபெத்தை கடத்துறதுக்கு முன்னாடி அவனோட சொந்த மகளையே கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு போனவன். இப்படி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்ட எலிசபெத் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாலா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க, அது கீழே இருக்கவங்க பார்க்க வேண்டாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹீரோயினை கட்டுறாங்க. இவளோட பேர் தான் எலிசபெத். ஸ்கூல்ல மேத்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு 2 பேர் உள்ள வந்து லூசி ஜென்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேரை சொல்லி, இந்த பொண்ணை அவங்க அம்மா ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டாங்க, அதனால தயவு செஞ்சு நீ வெளில வாமான்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இந்த லூசி. சோ ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்ட் அமெண்டாக்கும் லூசி எதுக்காக அவங்களோட அம்மா வந்துட்டு ஸ்கூலை விட்டு நிறுத்தினாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியாம ஸ்கூல்ல முடிஞ்சு போகும்போது அவளை பத்தியே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றா. ஹீரோயினுக்கு அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஒரு தம்பி இருப்பான், அவனோட பேரு பாபி. மொத்தமா 4 பேரு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. நைட் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட வீட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் குழி தோண்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில காட்டுறாங்க. மறுநாள் காலையில எலிசபெத்தோட அப்பா டான் என்ன பண்றாருன்னா வேட்டைக்கு கிளம்பிடுவாரு. ஹீரோயினோட அம்மா பையனையும் பொண்ணையும் வேகமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகிறான். ஹீரோயின் ஸ்கூலுக்கு லேட்டான அவசரத்துல என்ன பண்ணுவானா, அவளோட பேக்ல இருந்து மஸ்காரா கீழே விழுந்ததை கூட பார்க்காம அவ பாட்டுல கிளம்பி போயிருவா. போற வழியில ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட, அம்மா இந்த வாரம் சனிக்கிழமை நான் என்னோட ஃப்ரெண்ட் அமண்டா வீட்டுல போய் நான் ஸ்டே பண்ண போறேமா, ப்ளீஸ்மா ஒரே ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு வருவா. அதுக்கு ஹீரோயினோட அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா அடக்கொடக்கமா பொம்பளை புள்ள மாதிரி வீட்டுல இருக்க பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டே வருவாங்க. அதுக்கு ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட, நான் என்ன சின்ன பிள்ளையா, எப்ப பாரு என்னை வந்துட்டு அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு 14 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னை எங்கேயுமே அலோவ் பண்ணாம பொத்தி வச்சு என்ன சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளும் திருப்பி பேசியிருப்பா. அவங்க அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு அவளோட பேக்கை செக் பண்ணி பாக்குறா, அதுல மஸ்காரா இருக்காது. அஜிஜோ என் மஸ்காரா காணும், ப்ளீஸ் மம்மி காரை திருப்புங்க, போயிட்டு அதை எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினோட அம்மா, அடியை ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நானே கடுப்புல கிளம்பி போயிட்டு இருக்கிறேன், நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாதன்னு சொல்றப்போ, அப்போ அட்லீஸ்ட் என்னையாச்சும் இறக்கிடுங்க, நான் போய் நடந்தே போய் எடுத்துட்டு வந்துக்கிறேன்னு சொல்றா. இதை கேட்டு காண்டான ஹீரோயினோட அம்மா, ஒழுங்கு மரியாதையா ஸ்கூலுக்கு போயிரு, என்னை தேவையில்லாம டென்ஷன் பண்ற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவளோட பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போற ஹீரோயின் அங்க கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் கேஸ் அவளுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறான். அந்த பேப்பர்ல இந்த சாட்டர்டே நம்ம போறந்தானு சொல்லிட்டு எழுதியிருப்பான். அதுக்கு ஹீரோயின் எங்க ஆத்தா தான் விடமாட்டான்னு சொல்லி மனசுலயே நினைச்சுக்கிட்டு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் வந்து அவளோட ஃப்ரெண்ட் அமண்டா 3 பேரும் ஒரே பஸ்ல போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்கி நடந்து போறாங்க. அப்படி நடந்து போறப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், கஞ்சாவை எடுத்து பத்த வைக்கிறான். 14 வயசுலயே பையப்புல என்ன வேலையெல்லாம் பாக்குதுன்னு பாருங்க. அப்படி பத்த வச்சுட்டு ஹீரோயின் கிட்டையும் இந்த ஒரு இழுப்பிழுக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, ஆச்சி எனக்கெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேண்டான்னு சொல்லிருவா. இவனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அமண்டா இருக்கிறாள், 2 பேரும் உட்காந்து கஞ்சாடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கேஸ் பையனோட பேரண்ட்ஸ் இவனை பிக்கப் பண்றதுக்காக கார்ல வந்துருவாங்க. அவங்க வரத பார்த்து பயந்து போனவன் என்ன பண்றான், கஞ்சாவை தூக்கி ஹீரோயினோட பேக்ல வச்சிருவான். அடுத்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அமண்டாவும் அவனோட கார்ல கிளம்பி போயிருவாங்க. ஹீரோயின் மட்டும் பொடி நடையா அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு கண்ணாடி போட்டவன் காட்டுக்குள்ள நின்னுட்டு, ஏமா இங்க பாரு, உன் பேர் தான் எலிசபெத்தா, இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயின், நீங்க யாரு, எதுக்காக என்ன கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறப்போ, நான் ஒரு போலீஸ் ஆபீசர்மா, உன் தம்பியை நான் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்ட ஒரு நிமிஷம் பதறி போன அந்த புள்ள வேகமா பக்கத்துல போறா. அவ பக்கத்துல போன உடனே அவளையும் அரெஸ்ட் பண்ணிடுறான். இதனால பதறி போன ஹீரோயின், சார் நான் என்ன தப்பு பண்ண, எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, உங்க வீட்டுக்கு பின்னாடி கஞ்சா தோட்டம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து உங்க அம்மா அப்பாவை நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல ஒரு பாம்பு ஒண்ணு செட் பண்ணிருவான். என்கிட்ட இருந்து தப்பிச்சு உடனே நினைச்சீங்கன்னா இந்த பாம்பை நான் வந்து அழுத்திடுவேன், நீ செத்து போயிருவ, அதனால நீ அமைதியா வந்தீங்கன்னா உன் தம்பி இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து கூட்டு போயிட்டு இருக்கிறான். அதே நேரம் இங்க வீட்டுக்குள்ள ஹீரோனோட தம்பி வீட்டுல தான் இருப்பான். அவனை இவன் அரெஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டான். அப்ப ஹீரோனோட அம்மா வீட்டுக்கு கால் பண்றாங்க. அப்போ அந்த காலை அட்டன் பண்ண ஹீரோனோட தம்பி, என்னமா என்னாச்சுன்னு கேட்கிறப்போ, என்னடா அக்கா வந்துட்டாளான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவன், இல்லம்மா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் ஹீரோனோட அம்மா வீட்டுக்கு கால் பண்ணி அதனோட தம்பி கிட்ட கேட்கறாங்க, என்னடா அக்கா வந்துட்டாளா இல்லையான்னு கேட்கறாங்க. இல்லம்மா இன்னும் அக்கா வரல, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்றான். அதனால ஹீரோனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் ரோட்ல போய் பாரு அக்கா வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமாண்டா இருக்கிறாள், அவளுக்கு கால் பண்ணி, என்னாச்சுமா இன்னும் எதுக்காக வந்துட்டு அவ வீட்டுக்கு வராம இருக்கிறான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அமாண்டா, ஆண்டி நாங்க அவளை இறக்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நேரம் அவ வீட்டுக்கு போயிருக்கணுமே அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிருது. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினை கடத்திட்டு வந்திருக்கிறான்ல இந்த கண்ணாடிக்காரன், இவன் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்றான். இங்க பாருமா கண்ணு, உன்னை நான் கடத்திட்டு தான் வந்திருக்கேன், நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சினா உன்னை யோசிக்காம சுட்டு கொலை பண்ணிருப்பேன், அப்படி என்கிட்ட
என்கிட்ட இருந்து கன்ல இருந்து எஸ்கேப் ஆனாலும் உன் கழுத்துல இருக்கிற பாம் டமால்னு வெடிச்சு செத்து போயிருவ பாத்துக்க. அதனால நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் இனிமே நீ கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாதாள பங்கருக்குள்ள அவளை உள்ள அனுப்பி வைக்கிறான். உள்ள போன ஹீரோயின் சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயந்து போய் அழ ஆரம்பிச்சிருவா. அதே நேரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்ற ஹீரோயினோட அம்மா வீட்டுல அவளோட பொண்ணு இன்னும் வராத பார்த்துட்டு வேகமா அவளோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமண்டா இருக்கிறாள் அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அங்க போய் விசாரிக்கிறா. அங்க அமண்டாவோட அம்மா இன்னும் பொண்ணு வரலைன்னா கண்டிப்பா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனோட அம்மா அது அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இப்போ நம்ம அவளை தேடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தேடிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. இவங்க வீட்டுல இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினோட அப்பாவும் வந்துருப்பான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினோட அம்மா அழுதுகிட்டு நம்மளோட பொண்ணை காணுங்க, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் புரியல, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா அவளுக்கு ஒன்னும் ஆகாது, அவளை என்ன சின்ன பிள்ளையா கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீ எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டு போறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆக ஆக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணதும் 2 போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி அவ எங்கேயாச்சும் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. பட் அவளோட வீட்டுக்கு பின்னாடியோ இல்ல சைட்லயோ எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காதனால நேரா வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட எங்க உங்களோட பொண்ணுக்கு ஏதாச்சும் வந்து லவ் ஃபெயிலியர் இல்லைன்னா அவ கூட ஏதாச்சும் சண்டை போட்டீங்களா இல்ல அவ கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா ஆமாங்க காலையில எனக்கும் அவளுக்கு ஒரு வாக்குவாதம் ஆகி போச்சு, அந்த வாக்குவாதத்துல நான் அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் மேடம் பிரச்சனை முடிஞ்சது, உங்க பொண்ணு உங்க கூட சண்டை போட்டதுனால உங்களை அலைய வைக்கிறதுக்காக தான் எங்கேயோ போயிருக்கிறா, காலையில வந்துருவா, நீங்க அவ வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பி போயிருவானுக்கு. அப்படியே இந்த பக்கம் பங்கர்ல ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினை ஒரு நாய் மாதிரி கட்டி வச்சு பல தடவை ரேப் பண்ணிருப்பான். ரேப் பண்ணதோட மட்டும் இல்லாம இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, இன்கேஸ் இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா பல இடத்துல கண்ணி வெடிச்சிருக்கேன், எப்படியே வெடிச்சு செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டுறான். அதை கேட்ட ஹீரோயின் நம்மளால தப்பிக்கவே முடியாது போலன்னு சொல்லிட்டு பதறி போய் அழ ஆரம்பிச்சிருவோம். அவ அலறது சைக்கோவுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகி இங்க பாரு நோய் நோயின்னு அழுது கிடந்தேன்னா நானே இங்க போட்டு தள்ளிருப்பேன், என் கூட இருக்கிற வரைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், நான் என்ன பண்ணாலும் நீ சிரிச்சுக்கிட்டே அதை ஏத்துக்கிற அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் நல்ல ஒரு பயங்கரமான சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல, நம்ம எப்படி இங்க தப்பிக்க முடியாது சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சைக்கோ என்ன பண்றான், உள்ள ஒரு குட்டி டிவி வச்சிருந்திருப்பான், அதை ஆன் பண்ணி ஹீரோயின் காணாம போனதை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் வச்சு பாக்குறான். அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸ்மே வந்திருக்காது. அடுத்து மறுநாள் காலையில காட்டுறாங்க, இது ஹீரோயின் தொலைஞ்சு போய் 2வது நாள். ஹீரோனோட அப்பா என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லி அவங்க கூட சேர்ந்து ஹீரோயினை தேட போறான். அதே நேரம் போலீஸ் என்ன பண்றாங்க, ஹீரோயின் இவ்வளவு நேரம் ஆகி வராதனால நேரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கேஸ் இருக்கிறான்ல அவனை போய் விசாரிக்கிறாங்க. அவங்கிட்ட விசாரிச்சா அவன் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சாயங்காலம் அவள் வீட்டுக்கு போகும்போது அவளை விட்டுட்டு நான் பாட்டுல கார்ல போயிட்டேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்றான். அதுக்கு போலீஸ்காரங்க இங்க பாரு தம்பி, உனக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சா சொல்லிரு, இல்லைன்னா நீ தேவையில்லாத பிரச்சனையில சிக்கிருவன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு அவன் சார் எனக்கு எதுவுமே தெரியாது இவ்வளவுதான் தெரியும்னு சொல்றான். சார் என்ன போலீஸ்காரங்களும் அவனை போக சொல்லிடுவானுங்க. அடுத்து ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறாள் அமாண்டா, அவளையும் விசாரிக்கிறாங்க. அவளை விசாரிச்சு முடிச்சுட்டு நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தவனுங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட இங்க பாருங்க உங்களோட பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த சாட்டர்டே ஒரு பிளான் பண்ணியிருக்கிறானுங்க, எல்லாரும் சேர்ந்து கஞ்சா அடிக்கணும்னு பிளான் பண்ணதுனால உங்க பொண்ணு நீங்க விடாதனாலதான் ஒரே வழியா வந்து எஸ்கேப் ஆயிட்டு சாட்டர்டே ஒருவேளை திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு யார் வீட்டுக்காச்சும் போயிருந்தாலும் போயிருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா அப்படி யாரையும் எங்களுக்கு தெரியாதுங்க, என் பொண்ணு தொலைஞ்சு 2 நாள் ஆச்சு, இன்னும் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆம்பர் அலர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிரா. ஆம்பர் அலர்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன பையனோ இல்ல ஒரு சின்ன பொண்ணோ வந்துட்டு காணாம போயிட்டாங்கன்னா, அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கவங்க காணாம போயிட்டாங்கன்னா உடனே போலீஸ் ஆபீஸில் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக்குக்கும் வந்து மெசேஜா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணோ பையனை காணாம போயிட்டாங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உடனே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துருவாங்க. பட் இது வரைக்குமே போலீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு அலர்ட்டுமே பண்ணிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ கேஸ் ரொம்ப சீரியஸா போனதுனால இந்த போலீஸ்காரங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்களோட சீனியர் அபிஷியல் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த சீனியர் ஆபீசரோட பேரு தாம்சன். அந்த ஆளு இவங்க சொல்றதை கேட்டுட்டு யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, பொண்ணு தொலைஞ்சு போய் 2 நாள் கழிச்சு வந்து என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுருவான். அடுத்து 3வது நாள் ஆகுது. 3வது நாள் போலீஸ் ஹீரோயினை பயங்கரமா தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஹெலிகாப்டர்லாம் வச்சு பயங்கரமா தேடுறாங்க, ஆம்பர் அலர்ட் கொடுத்து அங்க வந்து போஸ்ட் அடிச்சுலாம் ஒட்டிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு சைக்கோ நூடுல்ஸ்லாம் சமைச்சு கொடுத்து இங்க பாருமா உன்னை யாருமே தேடல, அதனால நீ இனிமே இங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான். அப்போ ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, போலீஸை மட்டும் நம்பினா சரிப்பட்டு வராது, நம்மளே போய் வீட்ல இறங்கி தேடணும்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அப்படியே தேடி போறாரு. அப்படி தேடி போறப்போ கரெக்டா ஹீரோயினை பதுக்கி வச்சிருக்கிற இடத்துக்கு மேலேயே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு சுதாரிச்ச சைக்கோ என்ன பண்றான், டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கழுத்துல கென்ன வச்சுட்டு இங்க பாரு வேற ஏதாச்சும் சவுண்ட் கொடுத்தா உன்னை இங்கே மர்டர் பண்ணிருப்பேன், மூச்சு விடுற சவுண்டு கூட வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அமைதியா வாய பொத்திடுவான். இவங்க எங்க தெரியுமே ஹீரோயின் கிடைக்காதனால ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் இந்த இஷ்யூவை நம்ம இமிடியேட்டா மீடியாவுக்கு கொண்டு போயே ஆகணும், அப்பதான் உங்க பொண்ணு வேற எங்கேயாச்சும் இருந்தா கூட யாருக்கல்லையாவது பட்டா கூட தெரிய வரும்னு சொல்லிட்டு இமிடியேட்டா மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ண உடனே அந்த நியூஸ் வந்துட்டு சேனல் ஃபுல்லாமே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நியூஸை டிவில பாக்குற சைக்கோ அப்பா ஒரு வழியா உங்க அம்மா அப்பா உன்னை தேடிட்டு இருக்காங்க போலயே, பாரு உன்னை நினைச்சு உங்க அம்மா அப்பா எப்படி
எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட நியூஸ் காட்டுறான். அதை பாக்குற ஹீரோயின் கதறி அழுதுகிட்டு இருப்பா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஒரு வேளை செத்து போயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு மெழுகுவத்தி ஏத்தி எல்லாரும் இரங்கலை தெரிவிச்சிருவாங்க. அடுத்து 4வது நாளும் ஆகிருது. 4வது நாள் ஹீரோயின் என்ன பண்றா, அப்படியே சைக்கோ கிட்ட நைஸா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேக்குறப்போ, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு. டெய்லி காலையில காஃபி கொடுத்து எனக்கு எழுப்புற அழகே அவ்வளவு தனியா இருக்கும். அதுக்கு ஹீரோயின் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, நல்லா தான் என் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தா, ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் அவளை ரேப் பண்றேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா ரூமரை கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலி நான் அவளை எதுவுமே நான் பண்ணல, ஆனா எதுக்காக அந்த மாதிரி ஒரு ரூமர் கிரியேட் பண்ணான்னு எனக்கு சத்தியமா புரியலன்னு சொல்றான். இவ கிளப்பி விட்ட ரூமர்னால போலீஸ் என்ன வலவீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பங்கரையே நான் ரெடி பண்ணேன். பங்கரை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னை ஏமாத்தின என் பொண்டாட்டி தூக்கிட்டு இங்க வச்சு டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட மோட்டிவா இருந்துச்சு. ஆனா நான் போய் அவளை தூக்குறதுக்கு முன்னாடி போலீஸ் அவளை ஊரை விட்டே அனுப்பி வச்சிட்டாங்க. அவ எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல தான் நான் ஒன்ன பார்த்தேன், ஒன்ன அப்படியே தூக்கிட்டு இங்க வச்சுட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிட்டு, சரி இதுக்கு மேல இவன்கிட்ட தப்பிக்கணும்னா இவனை கரெக்ட் பண்ணிட்டு தான் இவன்கிட்ட தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான். அடுத்து 5வது நாளும் ஆகுது. 5வது நாள் காலையில ஹீரோயினும் இவனும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் பக்கத்துல ஒரு கன் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கே தெரியாம எப்படா அந்த கன் எடுக்கிறதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. டக்குன்னு இவன் முடிச்சிருவான். ஏமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இல்ல பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். அதனால சைக்கோ என்ன பண்றான், அவளோட செயின் எல்லாத்தையும் அவுத்து விடுறான். இவ பாத்ரூம் போயிட்டு இருப்பா. கரெக்டா அந்த டைம்ல பார்த்து ஏதோ ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்கும். ஒருவேளை போலீஸ் இங்க ஹெலிகாப்டர் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு வேகமா அந்த அலுமினியம் பேப்பர் எடுத்து மேல அப்படியே மூடிக்குவான். எதுக்காக அலுமினியம் பேப்பரை வச்சு மூடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீட் டிடெக்ஷன் சென்சாரும் அதே மாதிரி இன்ஃப்ராரெட் சென்சாரும் இவங்களை டிடெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அலுமினியம் பேப்பரை வச்சு மூடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே இவங்க கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவா. அதாவது எந்த அளவுக்குன்னா, நீ என்னோட பெர்மிஷனோட என் கூட நீ எல்லாத்தையும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா விதமான பெர்மிஷனுமே கொடுத்து அவனை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ எல்லாத்தையுமே பண்ணிருப்பான். அவனும் ஹீரோயின் இந்த அளவுக்கு பண்ண உடனே ஹீரோயினை அப்படியே முழுசா நம்பி அவளோட கை கால் எல்லாத்தையுமே அவுத்து விட்டு அவ கூட ஜாலியா இருப்பான். அடுத்து 6வது நாள் ஆகிருது. 6வது நாள் காலையில ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணு காணாம போனதை நினைச்சு பயங்கரமா கதறி அழுவாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பங்கர்ல ஹீரோயின் இன்னும் அவங்க கூட ரொம்பவே க்ளோஸா இருப்பான். அதனால அவன் என்ன பண்றானா, ஹீரோயினா அப்படியே பங்கர்ல இருந்து வெளியில கொண்டு வா ஒரு வாக் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு பழைய பாலடைஞ்ச கார்ல டிக்கியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள நிறைய சாப்பாடு பொருள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல தண்ணியும் எடுத்துக்கிட்டு அப்படியே நேரா திரும்பி பங்கருக்கே போறாங்க. அப்ப திடீர்னு போலீஸோட ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்ட உடனே பதறி போன சைக்கோ வேகமா எலிசபெத்தை கூப்பிடுறான். அப்ப ஹீரோயின் டக்குன்னு யோசிச்சு அவளோட ஒரு ஷூவை மட்டும் கழட்டி விட்டுட்டு அப்படியே வேகமா அவன் பின்னாடியே போயிருவா. அப்படியே மறுநாள் 7வது நாள் கட்டுறாங்க. 7வது நாள் சைக்கோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சடனா எந்திக்கிற ஹீரோயின் சைக்கோவோட செல்போனை எடுத்து அவளோட அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிருப்பா. ஆனா சோகம் என்னன்னா, செல்போன் சிக்னல் சுத்தமா அங்க கிடைக்காது. அதனால ஹீரோயின் என்ன பண்றானா, இவன் தூங்குறானா இல்லையான்னு நல்லா பார்த்துட்டு அப்படியே பங்கருக்கு வெளியில கையை விட்டு அந்த மெசேஜ் பண்றா. அந்த மெசேஜ் சென்ட் ஆயிரும். உடனே சென்ட் பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு அமைதியா செல்போனை வச்சுட்டு பக்கத்துல இருந்த கன் எடுத்து அவன் தலையில வச்சு ஷூட் பண்றா. ஆனா புல்லட் இருக்காது. ஐயோ நல்ல வேளை அவன் முடிச்சிருந்தா நம்மளை போட்டு பொழந்திருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா போய் கன்னை எடுத்த இடத்துல வச்சிருவா. அடுத்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அங்க சீனியர் ஆபீசர் தாம்சன் ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட, இங்க பாருங்க உங்க பொண்ணை நாங்க 20 கிலோமீட்டர் சுத்தி ரேடியஸ்ல எல்லா பக்கமும் தேடிட்டோம், இது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. சோ இன்னும் 2 நாள் தேடி பார்க்கலாம் மேடம், கண்டிப்பா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்து மறுநாள் காலையில 8வது நாளும் ஆகிறது. காலையில எந்திரிச்ச ஹீரோயினோட அம்மா அவரோட போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஹீரோயின் அனுப்பின மெசேஜ் வந்திருக்கும். உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றா. போலீஸ்காரனுங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, இமிடியேட்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பதான் உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு நமக்கு தெரிய வரும், இமிடியேட்டா ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் அவளுக்கு கால் பண்ணலான்னு போகும்போது அப்ப கரெக்டா இங்க வர சீனியர் ஆபீசர் தாம்சன், என்னமா வேலை பார்க்க போறீங்க, உங்களோட பொண்ணோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும், நீங்க கால் பண்ணும்போது உங்களோட பொண்ணை கிட்னாப் பண்ண அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டா உங்களோட பொண்ணோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும், சோ இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் உங்க பொண்ணை கரெக்டா ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில, அதாவது 9வது நாள் ஹீரோயின் மெசேஜ் பண்ண அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் எடுத்த போலீஸ் அது யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேக்குறாங்க. அது கேத்ரின் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, நேரா அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கிட்டு அவளோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க போய் அவளோட வீட்டை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. உடனே சீனியர் ஆபீசர் தாம்சன் கிட்ட மத்த 2 போலீஸ்காரனும், சார் நாங்க இங்க ஆல்ரெடி ஒரு கேஸ்க்காக வந்திருக்கோம், இந்த கேத்ரினோட புருஷன் வின்சென்ட் இருக்கிறான்ல, அவன் அந்த அம்மாவை ரேப் டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நாங்க இங்க விசாரிக்க வந்தோம், பட் அந்த நாய் நாங்க வரதுக்குள்ள இங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்ட தாம்சன் இமிடியேட்டா போய் கேத்ரினை விசாரிக்கிறான். பட் கேத்ரின் அவனை பார்த்து நான் 1 இயருக்கு மேல ஆகுது, அவன் எங்க போனானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருப்பான். அதனால போலீஸ் அந்த வீட்டை ஃபுல்லா ஒரு டைம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தான் போலீஸ் வர்றது போறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிருப்பான். அதாவது இப்ப கிடையாது, 1 இயருக்கு முன்னாடி. இதை பார்த்த சீனியர் ஆபீசர் தாம்சன் திரும்பவும் போய் கேத்ரினை விசாரிக்கிறான். கேத்ரின், உன்
புருஷ ஒரு 14 வயசு பிள்ளைய கடத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம உன்னோட செல்போன்ல இருந்து தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறா. இங்க பாருமா, உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் நீ ஒழுங்கா சொல்லிரு. நீ உன் வீட்டுக்காரனை வந்துட்டு பார்த்து 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்ற, ஆனா உன் சிம்ம வாங்கி 3 வாரம் தான் ஆகுது. அப்புறம் எப்படிமா உன்னோட நம்பர் அவன் தூக்கிட்டு போயிருக்க முடியும்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடுன்னு சொல்லி மிரட்டுறான். அப்பதான் அந்த குண்டம்மா கேத்ரின் உண்மையை சொல்றான். நான் அவனை பார்த்து 1 இயர் ஆகுறதுங்கிறது உண்மைதாங்க. ஆனா அப்பப்போ எனக்கு கால் பண்ணி அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து வைக்க சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாலடைஞ்சு காரை கொண்டு போய் காட்டுறான். அதை பார்த்த உடனே சீனியர் ஆபீசர் தாம்சன், அப்போ இந்த நாய் இங்க தான் பக்கத்துல எதையோ பங்கர் ஒன்னு வெட்டி வச்சு பதுங்கி இருக்கிறான். சோ மொத்த ஸ்குவாடையும் கொண்டு வந்து இந்த காட்டை ஃபுல்லா தேடினா கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றான். அதே நேரம் டிவிலையும் வின்சன் தான் எலிசபெத்தை கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அவனோட பேரை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதோட மட்டும் இல்லாம ஹீரோயின் தான் வின்சனோட செல்ல இருந்து டெக்ஸ்ட் பண்ணான்னு அதையும் சேர்த்து நியூஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க. இதை நியூஸ்ல பார்த்த உடனே சைக்கோவுக்கு அள்ளு விட்டுரும். உடனே டென்ஷனான சைக்கோ கன் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண போறான். அப்போ ஹீரோயின் ஒரு நடிப்பா பாருங்க, எப்பா அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். ஹீரோயின் சைக்கோவை பார்த்து, நான் சத்தியமா உன் போன தொட்டதே கிடையாது, உன் மேல நான் அவ்வளவு உயிரா இருக்கேன், நீ எங்க போனாலும் உன் கூடயே தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் லவ் உனக்கு புரியுதா இல்லையா, உன் கூட மட்டும்தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என்னோட லவ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருவா. அப்போ நீ என் போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பல இல்ல, அப்புறம் எப்படி வந்துட்டு இவங்க இப்படி நியூஸ்ல சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, போலீஸ் உன்னை வந்து சிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிருப்போம். இதை கேட்ட சைக்கோ அவனோட போன் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுல எந்த மெசேஜுமே இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, அப்போ நீ உண்மையிலேயே என்னை நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின், இன்னுமா நீ என்னை நம்பல, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன் வின்சன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன்னு சொல்றான். அப்போ சைக்கோ, இப்போ நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறதுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, நம்ம 2 பேர்த்தையும் ஒன்னா போலீஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அதனால நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் கேளு. நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து வெளியில வந்து நான் உன்னை கான்டாக்ட் பண்றேன், நீ என்னை வந்து கூட்டிட்டு போயிருன்னு சொல்றான். அதுக்கு சைக்கோ, நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் நான் உன்னை லவ் பண்றேன், இதுக்கு மேல நான் எப்படி உண்மையை சொல்றதுன்னு கேட்கிறான். அப்பதான் சைக்கோ ஒரு உண்மையை சொல்றான். அது என்ன உண்மைனா, இந்த கேத்ரின் இருக்கிறாள்ல, அவளை ரேப் பண்றதா சொல்லி தானே கேஸ் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இவன் கேத்ரினை ரேப் பண்ணிருக்க மாட்டான், அவளோட பொண்ணு லூசி ஜென்னிங்ஸ் தான் இவன் ரேப் பண்ணியிருப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல லூசி ஜென்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஸ்கூலை விட்டே நிறுத்தி கூட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அடைச்சிரும். ஏன்னா லூசி ஜென்னிங்ஸ் இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. அட தாய்லைட்டு, உனக்கு சின்ன பொண்ணுங்களா கேக்குதாடா, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட, நீங்க இங்க இருந்து சேஃபா எஸ்கேப் ஆயிருக்க, நான் கண்டிப்பா வெளியில வந்தோடனே உங்களை கான்டாக்ட் பண்றேன், நீங்க வந்து என்னை கூட்டு போயிருங்கன்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். அவன் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா 10வது நாள் ஆகிருது. போலீஸ் ஹீரோயினை வலை வீசி காட்டு ஃபுல்லா தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின், இதுக்கு மேல இந்த பங்கர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து பாக்குறா. வெளியில தாம்சன் இவளை வலை வீசி தேடிட்டு இருப்பான். வெளியில வந்தவ, யாராச்சும் இருக்கீங்களா, என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். இவ சவுண்ட கேட்ட தாம்சன், எலிசபெத் நீ எங்க இருக்க, நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு கத்துறான். அப்புறம் ஒரு வழியா எலிசபெத்தை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றோம். சோ ஃபேமிலி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் அவளை மீட் பண்ணி எல்லாரும் ஹாப்பியா ஆயிருவாங்க. அடுத்து ஹீரோயினோட பிளான் படி வின்சனை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவ போலீஸ் கிட்ட கோர்ட் விட்டுருவா. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. கோர்ட் அவனுக்கு 421 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருது. கடைசியில அந்த நாய் அவனோட 51வது வயசுல ஜெயில வச்சே செத்து போயிட்டான். அவ்வளவுதான், படம் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு நல்ல மூவியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.